பட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேறும். விஜய் ஒரு சைக்கோன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து விஜய் வந்து உயிரை பற்றின கொஞ்சம் கூட சக உயிர்களை பற்றின எந்த அக்கறையும் இதுவும் இல்லாமல் அலட்சியமாக இருக்காருன்னு சொல்லி போட்டிருந்த வீடியோவில் ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு தாவேக்கா சகோதரர் வந்து எனக்கு புரியலன்னு சொல்லி போட்டிருந்தார். அதுக்காக தான் இந்த காணொலியோட விளக்கம். வணக்கம். திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது உயிரோட மதிப்பு என்னங்கிறது தெரியல. தமிழ் சினிமா நடிகர்களுக்கு, தமிழ் சினிமாவை கையாளுறவங்களுக்கு யாருக்கும் உயிரோட மதிப்பு தெரியல அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நீங்கள் அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். இப்போ ஹாலிவுட் படங்கள் வந்து பெரிய பெரிய ஆக்ஷன் மூவிஸ் நீங்கள் பார்ப்பீங்க. பெரிய ஆக்ஷன் படங்களில் வந்து டாம் குரூஸு, வின் டீசல், வில் ஸ்மித், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்ஷன் ஹீரோஸோட படங்களில் அனாவசியமாக ஒரு உயிர் கூட போகாது. ஒரு பாண்டு படத்தில் கூட, பியாசன் படத்தில் வந்து ஒரு பெய்டு கில்லர் வந்து பாண்டை பிடிச்சி கஃப் பண்ணிவிட்டு சுடுற ஒரு இடம் வரும். சொல்லிவிட்டு சாரி ஐம் ஏ ப்ரொஃபஷனல் கில்லர்னு சொல்லிவிட்டு அவன் துப்பாக்கி எடுத்து சுடுவான். ஆனால் அதுலேருந்து பாண்டு தப்பிச்சிடுவார். தப்பிச்சதுக்கப்புறம் பாண்டு மறுபடியும் அவனை ஹேண்ட் பண்ணிவிட்டு அவனை சுட போவார். அப்போ அவன் சொல்லுவான், நான் வந்து ஒரு பெய்டு கில்லர், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லுவான். இட்ஸ் மை ப்ரொஃபஷன் சொல்லிட்டு சுட்டிட்டு போயிடு. அந்த மாதிரி ஒரு உயிரோட மதிப்பு தெரிஞ்சு செயல்படுத்துகிற ஒரு காட்சியை வந்து ஆங்கில படங்கள் பூராமே நீங்கள் பார்த்துக்கலாம். அனாவசியமாக ஒரு உயிரை கூட கொல்ல மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு பெரிய ராட்சச ஃபிகராக பயன்படுத்துகிற காட்ஸில்லா, அப்புறம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, அதுக்கப்புறம் வந்து டைனோசர், இந்த மாதிரியான ராட்சச விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது கூட அனாவசியமான உயிர்கள் போகாமல் அவங்க பார்ப்பாங்க. இப்போ வந்து இப்போ தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு. அதாவது ரஜினி, கமல் போன்ற ஹீரோஸ் எல்லாம் வந்து இப்போ தாத்தாவாகவும் அப்பாவாகவும் நடிக்கிற இடத்துக்கு வந்துட்டதுனால அவங்களாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா மகனை வில்லனாக காட்டிடுறாங்க. ஜெயிலரில் வந்து மகன் வில்லனாக இருப்பார். விக்ரமில் வந்து மகன் வந்து எதிரிகள்கிட்ட மாட்டிக்குவாங்க, அவர் செத்து போயிடுவார். அவருக்கு பழிவாங்க அப்பா கமல் வருவார். முன்னாடியெல்லாம் தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோஸ் யங்காக இருக்கும்போது பையன் வந்து அப்பாவை கொண்டுடுவாங்க, பையன் பழி வாங்குவாங்கிறதான் கதையாக இருந்துச்சு. விஜயகாந்த், கமல்ஹாசன், ரஜினிகாந்த்லாம் யங்காக இருந்தப்போ அப்பாவை கொண்டவனை பழி வாங்குவாங்க. இப்போ அவங்கெல்லாம் அப்பாவை ஆகிட்டதுனால மகனை கொண்டவங்கள பழி வாங்குற கதைகள் வந்துடுச்சு. அப்போ இவங்க வந்து இவங்களோட கேரக்டரைசேஷன் இருக்கணுங்கிறதுக்காக யாரை வேணாலும் போட்டு தள்ளுற மாதிரி கதைகள் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சமீபத்தில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, F1 ஒரு படம் பிராட் பிட் நடித்தது. அந்த படத்தில் வந்து அவர் வந்து சீனியர் ஆகிட்டார். அவர் தான் வந்து அந்த படத்தோட ஹீரோ. அவர் ஏஜ்டு ஹீரோவாக இருந்து ஒரு F1 ரேஸில் கலந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை. அதில் வந்து ஒரு செகண்ட் ஹீரோ இருப்பாங்க, அந்த அல்மஸ் இத்ரீஸ். அவர் பேர் வந்து டாம்சன் இத்ரீஸ். அந்த டாம்சன் இத்ரீஸ் வந்து ஒரு பிளாக் ஹீரோவாக இருப்பார். அவர் தான் அந்த ரேஸில் முதல்ல கலந்துக்கிறவராக இருப்பார். அவர் வந்து ஒரு மிஸ்டேக்னால ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு இடம் வரும் அந்த படத்தில். அது வந்து ஒரு இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்மளாம் என்ன நினைப்போம்னா, நம்ம தான் தமிழ் சினிமா பார்த்து பழகிருக்கோம்ல, அதனால் இந்த இடத்துல டாம்சன் இத்ரீஸை போட்டு தள்ளிட்டு இனிமேல் வந்து கதையை வந்து பிராட் பிட் தான் எடுத்துகிட்டு போவாருங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம வந்துடுவோம். ஆனால் அந்த படத்தில் அது மாதிரி நடக்காது. அந்த டாம்சன் இத்ரீஸ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிடுவார். அவர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அவர் வந்து திரும்ப குணமடைஞ்சு வந்து மறுபடியும் ஒரு ரேஸில் கலந்துக்கிற மாதிரி எடுத்துருப்பாங்க. அப்போ அனாவசியமான உயிர் ஒன்று கூட போகக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. ஆனால் விஜய் போன்ற படங்களில், விஜய் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கும் அந்த மெஷின் கனை எடுத்தாருன்னா சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். விஜயகாந்த், சத்யராஜ், கமல்ஹாசன், ரஜினிகாந்த் எல்லாரும் இதை தான் செஞ்சுட்டே இருப்பாங்க. உயிரோட மதிப்பே உங்களுக்கு தெரியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஜில்லா படத்தில் வந்து அந்த சின்ன வயசு மகத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு மோகன்லால் கிளைமேக்ஸில் அவரை விளக்குவார். ஆனால் அப்படியெல்லாம் பண்ணவர் இப்போ மகத்தை காப்பாற்றினாரான்னு பார்த்தா மகத்தை வந்து போட்டு தள்ளிடுவாங்க அந்த சம்பத் குரூப்பு. அப்புறம் என்ன, அந்த ஹீரோ கேரக்டர் நிற்கிது. ஹீரோ கேரக்டர் வந்து மகத்தை காப்பாற்ற வந்தாருன்னா கடைசி வரைக்கும் மகத்தை காப்பாற்றினா தானே அவர் ஹீரோ. சின்ன வயசு மகை தான் காப்பாற்றினாரு, வளர்ந்த மகத்தை விட்டுட்டாருன்னா அப்புறம் அது என்ன ஹீரோ? அதனால் உயிரோட மதிப்பு தெரியாதனால தான் இந்த மாதிரி வந்து கண்ணுக்கு நேராகவே தன்னோட தொண்டனை, என்னோட உயிருக்குயிரான சொந்தங்கள்னு சொல்கிற அளவுக்கு உள்ள அந்த ரசிகர்கள், நண்பா நண்பிகளில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு சகோதரன், தன்னோட கூட பிறந்த சகோதரனுக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? அந்த சகோதரனை கண்ணுக்கு நேராக தூக்கி எறியும் போது அட்லீஸ்ட் வந்து அந்த பவுன்சரை நிறுத்தி தடுத்து
நான் ஒரு சராசரி மனிதனாக இருந்தால் பவுன்சரை ஒரு அற விட்டுருப்பான். என்னடா இந்த மாதிரி இவ்வளோ ஒரு உயிருக்கு உயிரான ஒரு பையனை தூக்கி இப்படி போடுறான், அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா பொறுப்பேடா அவனுக்கு உள்ள வருமாடா அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும். அந்த கோபமோ இதுவோ எதுவுமே வரல. இந்த கீழே கிடக்கிற கட்சி கொடியை எடுத்து தலையில சூட்டிக்கிறேன்னு அந்த கட்சி கொடி எத்தனை நாளைக்கு இருக்கும்? 10 நாளைக்கு இருந்தால் கிழிஞ்சு போயிடாது. அதுக்கு இருக்கிற கொடுத்த மரியாதையை உயிரும் நகமும் சதையும் உயிருமா இருக்கிற அந்த ரசிகனை தூக்கி ஒருத்தன் எரியறான், அதை நீ பார்க்கலன்னா அது எவ்வளோ பெரிய சைக்கோத்தனம். சக உயிர் இப்படி துன்பப்படுறதை பார்த்தாக்கா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ ஒரு சைக்கோத்தனங்கிறது தான் நான் அந்த காணொலியில் பேசியிருந்தேன். அதை ஒரு நண்பர் எனக்கு புரியலன்னு சொல்லியிருந்தார். உயிரை மதிக்கணும், அது எப்படிப்பட்ட உயிராக இருந்தாலும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிவிட்டு தொண்டனை தூக்கி தூக்கி தெருவில் வெளியிறது, தொண்டனை சாக்கடிச்சு செத்து போன கவலைப்படாமல் இருக்காது, மாநாட்டு மேடையிலே மயங்கொழிஞ்சு சாவரை பற்றி ஒரு வார்த்தை கேட்காம இருக்காது. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. விஜய்க்கு எல்லா உங்கள் அத்தனை தொண்டர்களுக்கும் அத்தனை ரசிகர்களுக்கும் விஜய்க்கும் தெரியும். அந்த மாநாட்டு பந்தல அந்த மாநாட்டு இதில் அந்த பையன் மைதானத்தில் அந்த பையன் இறந்து போனது கண்டிப்பாக அந்த கேரவனில் இந்த விஜய்க்கு போயிருக்கோம். அதை கேட்டு நீ கேரவனை விட்டு வெளியில் வரலன்னா, அவன் செத்தா சாவட்டும் நீ நினைக்கிறேன்னா நீ என்ன தலைவனே? உன் கண்ணுக்கு நேரம் ஒருத்தன் கீழே தூக்கி போடுறான், அவனுக்கு கை கால் ஐயோ, யாராவது ஒருத்தர் ஒரு பஸ்ஸில் ட்ரெயினில் எல்லாம் போகும்போது யாராவது ஒருத்தர் தடுமாறிட்டான்னா உடனே ஐயோ என்ன பார்த்து உடனே எல்லாரும் பதறி போய் தூக்குவாங்க. நீ பக்கத்தில் தூக்கி போட்டுட்டான், அவனை தூக்கி போட்டுட்டு நீ பாட்டு நடந்து போயிட்டே இருக்கேன்னா நீ என்ன மனுஷன்? நீனு உயிரோட மதிப்பு தெரியாத சைக்கோ நீனு. அதை தான் நான் சொல்லியிருந்தேன் போன காணொலியில். என்ன பேசுறேன்னு புரியலன்னு ஒரு தொண்டர் கேட்டிருந்தாரு. அதுதான் இந்த விளக்கம் சொல்கிறேன். இதில் இன்னொரு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் கூட. இப்போ எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த இளைய தலைமுறையில் முதல் தலைமுறை ஓட்டர்கள்லாம் கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவாங்க அப்படின்னு ஒரு கருத்தை பரவலாக பரப்பி விடுறானுங்க. இப்போ தமிழ் கேள்வி சந்தியில் கூட ஒரு விவாத மேடையில் கார்த்திகை செல்வன் கேட்டார், இந்த மாதிரி சொல்கிறீங்களான்னு. அவர் மறுத்துட்டார். ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இளைய தலைமுறை ஓட்டர்கள் தான் இப்போ அதிகமாக திமுக ஓட்டு போடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, புதுமை பெண்கள் திட்டத்தில் முதல் தலைமுறையில் புதுமை பெண் திட்டத்தில் கல்லூரிக்கு போகிற மாணவிகளுக்கு மாதம் 1000 கொடுத்து அவங்களோட கல்வியை ஊக்குவிக்குது. தமிழ் புதல்வனில் படிக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபா மாதம் கொடுத்து ஊக்குவிக்கிறாங்க. நான் முதல்வன் திட்டத்தில் பலதரப்பட்ட நுழைவுத் தேர்வுகள், அரசாங்க தேர்வுகள், யூபிஎஸ்சி, டிஎன்பிசி போன்ற இதுக்கெல்லாம் பயிற்சி அளித்து இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வேலை வாங்கி கொடுக்குறாங்க. இன்றைக்கி இளைஞர்களும் சரி, இளம்பெண்களும் சரி, இன்றைக்கி திரு ஸ்டாலின் அவர்களால் மட்டும்தான், திரு திமுக அரசாங்கத்தால் மட்டும்தான் பயன்பெற்றிருக்காங்க. அவங்க தான் இத்தனை ஆண்டு காலம் தமிழக இளைஞர்கள் பற்றியோ இளம்பெண்கள் பற்றியோ எந்த அக்கறையும் இல்லாத அரசுகள் இருந்துச்சு. திமுக தான் எப்பொழுதுமே இளம்பெண்கள் இளைஞர்கள் மேலே எப்போதுமே அக்கறை இருக்கும். அதனால தான் அவங்க தான் இலவச பஸ் பாஸ் கொடுத்தது. இப்போ பஸ்ஸு போய் படிக்கிறதுக்கான ஊக்கத்தொகைகள்லாம் கொடுத்ததெல்லாம் அவங்க செஞ்சாங்க. அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்க இந்த புதுமை பெண் திட்டம், நான் தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இளைஞர்களும் இளம்பெண்கள் தான் அதிகமாக பயன்பெற்றிருக்காங்க. அதனால் முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் எல்லாருமே திமுகவுக்கும் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால் இந்த விஜய் கட்சிக்கு இளைஞர்கள்லாம் கூத்தடிச்சானுங்கன்னா அவனுங்கெல்லாம் உடனே தாவேக்கா ஓட்டு போடுறானுங்க, தப்பு கணக்கு போடுறீங்க. அவனுங்க படிக்காத தற்கொலையாக தெரிஞ்சா கூட அவங்களுக்கும் தெரியும் அவங்க உடன் பிறந்த சகோதரன் சகோதரி இவங்கெல்லாம் நல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களெலாம் திமுகலாம் பலன் பெற்றிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க தான் இதில் முதல் தலைமுறை ஓட்டர்ஸாக இருப்பாங்க. அவங்களும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால் இந்த இளைஞர்கள் முதல் தலைமுறை இவங்கெல்லாம் தாவேக்கா ஓட்டு போடுவாங்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இந்த மாதிரி உயிரோட விளையாடுறீங்க விஜய். நன்றி நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.